வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சர்க்கரை வியாதியை எப்படி நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலியமாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் போகிறீங்க, ரெகுலராக டயட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங்கும் ரெகுலராக போகிறீங்க. ஆனாலும் சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா, இந்த 5 காய்கறிகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரையோட அளவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் நார்மலாக 2 சுவையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கணுங்க. ஆமாங்க, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கசப்புத்தன்மையுடைய சுவை, அடுத்தது பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மையுடைய சுவை. இந்த 2 சுவையையும் நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோய் இருப்பவர்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துவர்ப்பும் இந்த கசப்பும் சர்க்கரையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உதவும். அந்த மாதிரி எந்த வகையான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5 விதமான காய்கறிகள், துவர்ப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை கொண்ட காய்கறிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காய்கறி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துவர்ப்பு தன்மையுடைய வாழைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் உணவில் சேர்த்திக்கணுங்க. இந்த வாழைக்காயை நீங்கள் உணவில் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா இது இன்சுலின் சுரப்பை அதிகரித்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் இந்த துவர்ப்பு தன்மையுடைய வாழைக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த துவர்ப்பு தன்மையுடைய வாழைக்காயை நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள், வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பை விட வாழைக்காயில் இனிப்பு இருக்காதுங்க, துவர்ப்பு தன்மை தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீரிழிவு நோயாளிகள் வாரத்தில் ஒரு தடவை இந்த துவர்ப்பு தன்மையுடைய வாழைக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. இரண்டாவதாக, சர்க்கரை நோயாளிகள் சுரைக்காயை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி தாகம் ஏற்படுவது தணிந்து சர்க்கரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர்றதுக்கு இந்த சுரைக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 92% சுரைக்காயில் தண்ணி இருக்குதுங்க, 8% நார்ச்சத்து இருக்குது. இந்த சுரைக்காயை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஈஸியாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை குறைச்சி கொண்டு வர தன்மை இந்த சுரைக்காய்க்கு இருக்குது. அடுத்ததாக, வெண்டைக்காயை அந்த வழுவழுப்பு தன்மையோட சர்க்கரை நோயாளிகள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரத்தத்தில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்தை குறைப்பதோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவையும் இந்த வெண்டைக்காய் குறைச்சி கொண்டு வருங்க. ஆமாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷனில் இருந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த வழுவழுப்பு தன்மையோட வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொழுப்போட சத்தையும் குறைப்பதோட சர்க்கரையோட அளவையும் குறைக்கிற தன்மை வெண்டைக்காய்க்கு இருக்குங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காயை அந்த வழுவழுப்பு தன்மையோடு எடுப்பது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே சர்க்கரை நோயாளிகள் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி பரம்பரை சர்க்கரை நோயாளிகளுக்கு கோவக்காய் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. பரம்பரையாக சர்க்கரை நோயாளி சர்க்கரை வந்துட்டே இருக்குது, எங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துட்டே இருக்குது பரம்பரையாக அப்படின்னு சொன்னால் அவங்க உணவில் அடிக்கடி கோவக்காயை எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நீரிழிவு நோயை வராமையே தடுக்க முடியும். அந்த தன்மை கோவக்காய்க்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களும் கூட கோவக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி பாகற்காயுமே கசப்புத்தன்மை கொண்ட பாகற்காயுமே நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உணவில் குழம்பாகவோ பொரியலாகவோ அல்லது வேறு விதமாக வத்தல் கூட செஞ்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாகற்காயை உணவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கசப்புத்தன்மை இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 5 விதமான காய்கறிகளை நீரிழிவு நோயாளிகள் உணவில் சேர்த்து பயன்பெறவும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.